ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எல்லாரும் இப்ப தப்போவனத்தில் இருக்கோம். தப்போவனம் அப்படிங்கிறது தண்டகாரண்ய வனத்தினுடைய ஒரு பகுதி. எந்த ஒரு பகுதியில லக்ஷ்மணர் தவம் புரிந்தாரோ அந்த பகுதி தப்போவனம் அழைக்கப்படுது. ஸ்ரீராமர் தன்னுடைய வனவாசத்தில் இருந்தபோது அவர் கூட உறுதுணையா லக்ஷ்மணர் வந்தார். லக்ஷ்மணர் ஸ்ரீராமருடைய சேவைக்காக கடும் தவங்களை மேற்கொண்டார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க வனவாசம் இருந்த வருடங்கள் முழுக்க எந்த ஒரு நாள் கூட, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிமிடம் கூட லக்ஷ்மணர் தூங்கவே இல்லை. ஸ்ரீராமரை பாதுகாக்கும் பொருட்டு லக்ஷ்மணர் சேவபாவத்தை தாங்கி பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக இங்கே இருந்தார். லக்ஷ்மணர் சாக்ஷாத் பகவான், ஸ்ரீராமர் அவரும் பகவான். ரெண்டு பேருமே பகவான் தான். ஆனால் லக்ஷ்மணருடைய நிலை ஸ்ரீராமருக்கு சேவை பண்ணக்கூடிய சேவிய பகவான், சேவக் பகவான். சேவிய பகவான் அப்படின்னா எந்த பகவான் சேவையை ஏற்றுக்கொள்றாரோ அந்த பகவான். சேவக் பகவான் அப்படின்னா எந்த பகவான் சேவகனா இருக்காரோ அந்த பகவான். ரெண்டு பேருமே புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இருந்தாலும் ஸ்ரீராமர் தன்னை சேவியா பகவானா வைத்திருக்கிறார். லக்ஷ்மணர் தன்னை சேவக் பகவானா வைத்திருக்கார். பகவான் கிருஷ்ணர் ஆதி புருஷர், எல்லாவற்றுக்கும் மூலம். அவருடைய முதல் விரிவா பலராமர் வரார். பலராமர் கிட்ட இருந்து வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, அனிருத்தா, பிரித்யும்னா வெளிவராங்க. அதன் பிறகு மறுபடி மகாவிஷ்ணு, அவரிடமிருந்து கர்ப்பதாக்கஷா விஷ்ணு, ஷீரதக்கஷா விஷ்ணு எல்லாமே தோன்றாங்க. இப்படி பகவான் அவர் பல ரூபங்கள்ல விரிவடையும் போது அவருடைய பல்வேறு சக்திகளும் அவருக்கு அவருடைய லீலைகள்ல உதவி செய்யறதுக்காக பல்வேறு வடிவங்கள்ல தோன்றுகின்றன. பகவானுடைய சக்திகள் மூன்று: அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தட்டஸ்த சக்தி. உண்மையில அவருடைய சக்திகள் எண்ணிலடங்காதவை. பராச சக்தி விவிதேவ ஸ்ரூயத்தே. இருந்தாலும் சாஸ்திரங்கள் அவருடைய சக்தியை மூன்றா பிரிக்கின்றன: அந்தரங்க, பகிரங்க, தட்டஸ்தா. அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது பகவானுடைய சொந்த சக்தியை குறிப்பிடக்கூடியது. பகிரங்க சக்தி அப்படிங்கிறது அவருடைய ஜட சக்தியை குறிக்கக்கூடியது. தட்டஸ்த சக்தி அப்படிங்கிறது நம்மை போன்ற ஜீவன்களை குறிக்கக்கூடியது. நம்மை போன்ற அப்படின்னா இந்த இடத்துல ஜீவன்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்றேன். தட்டஸ்த சக்தியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் ரெண்டு வகைப்படும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், துவாவிம புருஷ லோகா சர சக்ஷர ஏவச்ச. ரெண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க. ஒருத்தவங்க வீழ்ச்சி அடைந்தவர்கள், மற்றவர் வீழ்ச்சி அடையாதவர்கள். அதாவது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா நித்திய முக்தா, நித்திய பத்தா. ஒரு குறிப்பிட்ட வகையினர் நித்தியமா முக்தி பெற்று பகவானுடைய லோகத்துல வாழ்ந்து வராங்க. இன்னொரு குறிப்பிட்ட ஜீவன்கள் இந்த ஜட உலகத்துல வாழ்ந்து வராங்க. இப்படி ரெண்டு வகையான உயிரினங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பகவானுடைய தட்டஸ்த சக்தி தான். பகவானுடைய அந்தரங்க சக்தி மூன்று வகைப்படும். சச்சித் ஆனந்த. சத் அப்படின்னா நிலையானது, நித்தியமானது. சித் அப்படின்னா அறிவு நிரம்பியது. ஆனந்த அப்படின்னா மகிழ்ச்சிகரமானது. இந்த சச்சித் ஆனந்தமானது அவருடைய சக்திகள்ல சம்வித், சந்தினி, ஹ்லாதினி சக்திகளா தோன்றுது. பகவானுடைய விரிவங்கங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய இந்த சக்திகளுக்கு பொறுப்பாளியா அமைகிறாங்க. கிருஷ்ணருடைய இந்த ஹ்லாதினி சக்தியானது ஸ்ரீமதி ராதாராணியுடைய பொறுப்புல இருக்கு. அன்னைக்கே நான் முன்னாடி ஒரு நாள் சொன்னேன்.
கிருஷ்ணருடைய சம்வித் சந்தினி, இந்த ரெண்டு சக்திகள், அதாவது அவருடைய நித்திய தன்மை மற்றும் அவரை பற்றிய அறிவு. இந்த அறிவு சக்தியும் நித்திய தன்மையினுடைய சக்தியும் பலராமரின் மூலமா வெளிப்படுது. பலராமர் அவர்தான் இது எல்லாவற்றுக்கும் அதிபதியா இருக்கார். அதாவது பகவானுடைய எண்ணற்ற ரூபங்கள், பகவானுடைய ஆன்மீக லோகம், அந்த லோகங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் பலராமர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த, அல்லது அவருடைய சக்தியின் ஏற்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால பகவானுடைய சேவைக்கு தகுந்த எல்லா விதமான உபகரணங்களும் பலராமருடைய வியாபகங்கள்னு சொல்லப்படுது. நம்ம சொல்வதுண்டு, பகவானுடைய அவருடைய சேவைக்காக எதெல்லாம் உபயோகப்படுத்துறோம். நம்ம அவருடைய சேவைக்காக நம்ம இந்த மைக்ரோஃபோனை உபயோகப்படுத்தலாம், அவருடைய சேவைக்காக மிருதங்கத்தை உபயோகப்படுத்துகிறோம், கரத்தாளத்தை உபயோகப்படுத்துகிறோம், தீபா தூபா இது போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சேவைக்காக கோயில் கட்டுறோம். இது எல்லாமே பகவான் பலராமருடைய விரிவங்கம். அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் பலராமருடைய தோற்றம். எதெல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தப்படுகின்றதோ அது எல்லாமே பலராமருடைய விரிவங்கங்கள். ஏன்னா பலராமர் அவர் பகவானுக்கு அந்த விதத்துல சேவை பண்றார். அதே பலராமர் தான் அவர் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கார். அவர்கிட்ட இருந்தா எல்லா ரூபங்களும் வருது. பலராமர் கிட்ட இருந்து தான், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பலராமர் மூலமா அமைகிறார். அவர்கிட்ட இருந்து தான் எல்லா விதமான விஷ்ணு தத்துவங்களும் வருகின்றன. அதே பலராமர் கிட்ட இருந்து தான் இன்னொரு பிரிவா அவருடைய சேவிய பகவானாகவும் அவர் வரார். அனந்த சேஷர். சேஷன் அவரும் பலராமருடைய விரிவுதான். அதே சமயத்துல சேஷநாகத்தின் மேல படுத்திருக்கக்கூடிய கர்ப்பத கஷாய விஷ்ணு, ஷிரோத கஷாய விஷ்ணு அவர்களும் பலராமருடைய விரிவங்கங்கள். எல்லாமே பகவானுக்கு சேவை பண்றதுக்காக அவர் ரெண்டு விதத்திலையும் விரிவடைகிறார். எப்படி கிருஷ்ணர் சாட்சாத் அவர்கிட்ட இருந்து பகவானும் வரார், ஜீவனும் வருகின்றன. ஜீவன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுது. கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஜீவன்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரக்கூடிய விஷ்ணு அந்த சேவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கார். அதே மாதிரி பலராமர் கிட்ட இருந்து வரக்கூடிய பலராமர் சாட்சாத் அவர் சேவக் பகவானா இருக்கார். அவர்கிட்ட இருந்தே வரக்கூடிய எண்ணிலடங்காத விஷ்ணு தத்துவங்கள், எண்ணிலடங்காத அவதாரங்கள், கர்ப்பத கஷாய விஷ்ணு, ஷிரோத கஷாய விஷ்ணு, இவங்க எல்லாருமே பகவானுக்கு சேவை, அதாவது பகவானா சேவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அதே பலராமத்திலிருந்து வரக்கூடிய சேஷர், லக்ஷ்மணர் இவங்கெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய ரீதியில இருக்காங்க. அதனால நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. லக்ஷ்மணரை பார்க்கும்போது இவர் சேவை பண்றவரா இருக்கா, அதனால இவர் கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தத்துவபூர்வமா லக்ஷ்மணருடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். லக்ஷ்மணர் எப்பவுமே பகவான் ஸ்ரீராமருக்கு சேவை பண்றதுல மிகுந்த முனைப்போட இருப்பார். எப்பவுமே முனைப்போட இருப்பார். ஸ்ரீராமருடைய லீலையில லக்ஷ்மணனுடைய பங்கு மிக முக்கியமானது. எப்படி சீத்தையினுடைய பங்கு முக்கியமானதோ அது போன்றே லக்ஷ்மணனுடைய பங்கும். லக்ஷ்மணர் என்றும் ராமரை பிரிந்து இருக்க மாட்டார், ராமரோடவே இருப்பார். ராமருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அது அவருடைய உயிரை காட்டிலும் உகந்தது. அவருக்கு உயிர் அப்படின்னா ராமர் தான்.
அவருடைய எல்லாமே ராமர் தான் லக்ஷ்மணரை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு சேவபாவம் லக்ஷ்மணர்கிட்ட உண்டு. லக்ஷ்மணர் இந்த பகுதிகளில் கடும் தவங்களை மேற்கொண்டதுனால இந்த இடம் தப்போவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க நம்ம முதல்ல சீதை ராமர் தங்கி இருந்த இடத்துக்கு போனோம். அங்கதான் சீதையும் ராமரும் தங்கி இருந்தா சொல்றாங்க. உண்மையில இந்த காட்டுல எல்லா பகுதிகளிலுமே அவங்க உலாவிக் கொண்டு இருந்தவர்கள். அந்த இடத்துல குடிலமைத்து தங்கினதா சொல்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம இங்க எய்தாப்புல கோதாவரி நதியும் கபில நதியும் சங்கமிக்கக்கூடிய இடத்தை தரிசித்தோம். கபில தீர்த்தம் நம்ம போனோம். அங்க இருந்து கபில நதி ஆரம்பமாகுது. அங்க ஆரம்பமாகக்கூடிய கபில நதி இங்க வரைக்கும் வருது. கபில நதியை பார்த்து கொண்டு கபில தேவர் உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்திலே கோதாவரி நதி இந்த பக்கத்துல இருந்து வருது. கோதாவரி நதியினுடைய ஆரம்பம் குப்த கோதாவரி. அது நாசிக்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரம்மகிரியினுடைய உச்சியில இருக்கு. அதற்கு நம்ம நாளைக்கு போகலாம். அங்கிருந்து தோன்றக்கூடிய கோதாவரி நதியானது அப்படியே சில இடங்கள்ல மறைந்து பின்பு திரம்பகேஸ்வர் கோயில்ல தோன்றி அதன் பிறகு அது ராமகுண்டத்துல வருது. நாசிக் நகரத்துல அல்லது நிலத்துல இந்த கோதாவரி ஆனது முதல்ல தோன்றக்கூடிய இடம் ராமகுண்டம். நாளை காலையில நம்ம அங்க போவோம். ராமகுண்டத்துல நாளைக்கு யாரும் குளிக்க போறது இல்லை. நம்ம புக்கில் ராமகுண்டத்தில் நம்ம குளிக்கிறதா எழுதியிருந்தோம். ஆனால் புரோக்ஷனம் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போவோம். ஏன்னா நம்ம பக்தர்கள் குளிக்க போனீங்க அப்படின்னா யாரும் வர்றதில்லை. அப்படி குளிக்க போகணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் குளிக்கலாம். எப்போ அப்படின்னா சாயந்தரம் திரம்பகேஸ்வர் தரிசனம் பார்த்துட்டு பக்தர்கள் பிரம்மகிரிக்கு மேலே ஏறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்த போக்குவரத்து சாதனங்களை உபயோகப்படுத்தி ராமகுண்டம் எங்கங்கிறத தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் சாயந்தரம் குளிக்கணும்னா குளிக்கலாம், பிரம்மகிரிக்கு வராம. அந்த ராமகுண்டம் பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். அங்கிருந்து ராமகுண்டத்துல தான் கோதாவரி நதி ஆரம்பமாகுது. அங்கிருந்து ஆரம்பமாகக்கூடிய கோதாவரி நதி இங்க வந்து கபில நதியோட கலக்குது. இந்த இடம் கபில நதியும் கோதாவரியும் இணையக்கூடிய சங்கமம் அப்படின்னு அறியப்படுது. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கோயில் லக்ஷ்மணருக்காக கட்டப்பட்டுள்ள கோயில். நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்தப்ப இங்க வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப ஏறக்குறைய வேலைகள்லாம் முடிவடைஞ்ச நிலைக்கு வந்திருக்கு. இங்க நீங்க பக்கத்துல ஒரு பொம்மையில செஞ்சு வச்சிருக்காங்க லக்ஷ்மணர் சூர்பனகையினுடைய மூக்க அறுக்கிறத. அங்க கூட சங்கமத்துல இடத்துல கூட லக்ஷ்மணர் சூர்பனகையுடைய மூக்க அறுத்தத சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க. சூர்பனகையுடைய மூக்க அறுத்ததுனாலதான் இந்த ஊருக்கு நாசிக் அப்படின்னு பெயர். நாசா அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம். அந்த மூக்க அறுத்ததுனால இந்த ஊருக்கு நாசிக் அப்படின்னு பெயர். இன்றைக்கு இந்த ஊர் பல பிரச்சனைகள் பௌதிகவாதத்தில் எங்கெங்கேயோ போயிருக்கு. இருந்தாலும் இது ஒரு புராதனமான ஒரு நகரம். துரதிருஷ்டமா இன்னைக்கு நகரம் ஆயிடுச்சு. இது அந்த காலத்தில் இது காட்டு பகுதியாக இருந்தது. இருந்தாலும் நீங்க பார்க்கலாம், இது வந்து நகரம்னாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான நகரம். இங்க முழுக்க நிறைய காடுகள் இன்னைக்கு இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. சுத்தி சுத்தி மலைப்பகுதிகளையும் காடுகளையும் நம்ம பார்க்கலாம். இங்க சூர்பனகையினுடைய மூக்கை ஸ்ரீ லக்ஷ்மணர் அறுத்தார். சில நேரங்கள்ல இது பலரால நிந்திக்கக்கூடிய ஒன்று. சொல்லுவாங்க, சூர்பனகை என்ன தப்பு செஞ்சா?
எதுவுமே செய்யல. சூர்பனகை செஞ்ச தப்பு என்ன யாருக்கு தெரியும்? ராமருடைய அழகை விரும்பினது, ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தரை விரும்பினது தவறா என்ன? வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் தவறு கிடையாது. வேத கலாச்சாரத்தின் பிரகாரம், அதுவும் குறிப்பா ஒரு சத்திரியர் பல மனைவிகள் வைத்துக் கொள்ளலாம், அதுல தவறு கிடையாது. சீதா பிராட்டிய கொல்ல போனாங்க, வாஸ்தவம். சீதா பிராட்டிய பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் லக்ஷ்மணர் மூக்க அறுத்தார். ஆனா அந்த நிலைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சூர்பனகை ராவணனுடைய தங்கை. சூர்பனகை இந்த பக்கம் அப்படி வரும்போது ராமரை பார்க்கிறா. ராமருடைய அழகினால கவரப்படுறார். ஸ்ரீராமர் நிச்சயமா கவர்ச்சிகரமானவர். ஸ்ரீராமரால யாரேனும் கவரப்படலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது, கட்டுண்ட ஜீவன், அவ்வளவுதான். மிகவும் கட்டுண்ட ஜீவன். சூர்பனகை ஒன்றும் முக்தி பெற்ற ஜீவன் கிடையாது. ஆனா பகவானுடைய தன்மை அந்த மாதிரி, அவருடைய அழகு அந்த மாதிரி. அவர் எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் எல்லாராலும் வசீகரிக்கப்படக்கூடியவராக இருக்கார். எல்லாரையும் வசீகரிப்பவராக இருக்கிறார். அவருடைய எல்லா ரூபங்களும் அப்படிப்பட்டதுதான். ஸ்ரீராமருடைய அழகு அளவிடவே முடியாத ஒன்று. நிச்சயமா எல்லோரும் ஸ்ரீராமரை கண்டு மயங்குவர். அதனால சூர்பனகை ஸ்ரீராமரை கண்டு மயங்கினதுல எந்த தவறும் கிடையாது. சூர்பனகை ஸ்ரீராமர் கிட்ட வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு கேட்டான். அதுலயும் எந்த தவறும் கிடையாது. அந்த நேரத்துல ஸ்ரீராமர் சூர்பனகையோடு கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், இல்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்ன, பரவாயில்ல என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஏகபத்தினி விரதம் எடுத்திருக்கேன், அதனால உனக்கு இடம் கொடுக்க முடியாதுங்கிறார். அப்படி கொஞ்ச நேரம் ஸ்ரீராமர் விளையாட்டு போக்குல சூர்பனகையோட இருந்துட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றார், சரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் மனைவியோட இருக்கேன், என் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவன் மனைவி விட்டுட்டு தனியா இருக்கான், நீ அவனை போய் கேளுங்கிறா. நீ லக்ஷ்மணரை போய் பாரு, அவர் தான் தனியா இருக்காரு, நீ அவர்கிட்ட போ அப்படிங்கிற. சரின்னு சூர்பனகை அப்படி லக்ஷ்மணர் பக்கம் பார்த்துன்னு லக்ஷ்மணரை பார்த்து மயங்கிடுறா. ஏன்னா லக்ஷ்மணரும் பேரழகு, அவரும் சாட்சாத் பகவான். பகவான் எந்த ரூபத்துல வந்தாலும் அவர் அழகாத்தான் இருப்பார். நிருசிங்கர், வராகர், கூர்மா, மத்ஸா இதெல்லாம் பொதுவா அழகற்ற ரூபங்களா கருதுவாங்க. ஆனா பகவான் அந்த ரூபத்தை எடுத்து வரும்போது அவருடைய அழகு எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியதா இருக்கு. அசுரர்களா இருந்தா கூட அந்த அழகை கண்டு ஒரு நிமிஷம் யாருப்பா இதுன்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அசிங்கமா புஃப்னு தலையில முடி வச்சுட்டு ஒருத்தர் இருந்தார், தன்னை கடவுள்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு யாருக்குமே அந்த அழகு மூஞ்சி தெரியாது, ஆனா தன்னை அழகுன்னு சொல்லிப்பாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவருடைய எண்ணற்ற ரூபங்கள் எல்லாமே அழகு வாய்ந்த ரூபங்கள். லக்ஷ்மணரை கண்டு மயங்கரா. லக்ஷ்மணர்கிட்ட வந்து பேசுறா, தன்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி. லக்ஷ்மணர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். நான் ஸ்ரீராமருடைய தொண்டில் இருக்கேன், நான் எந்த விதத்திலையும் என்னுடைய நிலையிலிருந்து வழுவ முடியாது, மறுப்பு தெரிவிக்கிறார். மறுபடி லக்ஷ்மணர் கிட்ட இருந்து ராமர் கிட்ட போறார். எப்பா உன் தம்பி என்ன இந்த மாதிரி சொல்றான், நீயே என்ன வச்சுக்கோங்கிறா. எல்லாம் முடியாது. இப்படி ரெண்டு பேரும் சூர்பனகை வச்சு விளையாண்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சூர்பனகையை ஒரு பகடக்காயாட்டம் அங்கேயும் இங்கேயும் அனுப்பி விடவும்
சூர்பனகைக்கு ஒரு நேரத்தில் கொஞ்சம் கோபம் வருது. அதுக்கு முன்னாடியே ராமர் உணர்றார், நம்ம கொஞ்சம் அதிகமாக விளையாடுறோம் போல தெரியுது, லக்ஷ்மணா கவனம் அவசியம்ங்கிறார். அதுக்கு நடுவில் சூர்பனகை சொல்றா, இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, இந்த சீதா தான். இந்த சீதா ஒரு விழுங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ராட்சசர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை ஒரு உணவு தான் அவங்களுக்கு. அதனால இந்த சீத்தையை முழுங்கிட்டோம்னா நம்ம வேலை சுலபமாயிடும் சொல்லி சீத்தையை விழுங்க வரும்போது அப்பர் ஸ்ரீராமர் சொல்றார், அவளை மூக்க அறுத்து அனுப்பிவிடு. மூக்க அறுத்து சூர்பனகைய அசிங்கமாக்கி அனுப்பி விடுறாங்க. சூர்பனகை தன்னை ஒரு அழகான ஒரு ஆளை நினைச்சுட்டு இருப்பா. ராமாயணத்தில் அந்த வர்ணனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேளிக்கையா இருக்கும். சூர்பனகையோட அழக ராமர் வர்ணிப்பார். அதாவது எதிர்மறையா வர்ணிப்பார். இங்க பாரு, உன் பள்ளி எவ்வளவு நீளமா அழகா இருக்கு பாரு, உன்னுடைய முடிய பாரு எப்படி இவ்வளோ இதா இருக்கு. அப்படி அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் ராமரும் லக்ஷ்மணரும் கேவலமா இருக்கிற அந்த அங்கங்களை அவங்கள அதாவது ரொம்ப ஓட்டுன்னு ஓட்டுவாங்க ரெண்டு பேரும், சொல்லணும்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா. ஆனா ஆரம்பத்துல சூர்பனகை என்ன நினைப்பா, உண்மையிலேயே என்னை புகழ்றாங்கப்பா இவங்க, என்ன போற ஒரு பேரழகு யார் இருப்பா அப்படின்னு சூர்பனகை நினைச்சுட்டு இருப்பா. இப்படி ஸ்ரீராமர் தன்னுடைய லீலையின் இறுதியில ஆனா அங்க மூக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூக்க மட்டும் அறுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மூக்க அறுத்ததின் காரணத்தினாலதான் சூர்பனகை ரொம்ப கோபத்தோட ராவணன் கிட்ட போய், நீ இவங்களுக்கு எல்லாம் பழி தீர்க்கணும் அப்படின்பா. முதல்ல ராவணன் கிட்ட போக மாட்டா, முதல்ல அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சண்டைக்கு வருவாங்க. எல்லாரையும் லக்ஷ்மணர் எல்லாரையும் ஃபட்டாஃபட் ஃபினிஷ், எல்லாரையும் ஒரேடியா முடிச்சு விட்டுருவார். எத்தனையோ லட்சக்கணக்கான ராட்சசர்களை ராமலக்ஷ்மணர், அந்த இடத்துல லக்ஷ்மணர் மட்டும் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கான ராட்சசர்கள் அந்த நேரத்தில் கொல்லப்படுவாங்க. இது எல்லா தகவலையும் எடுத்துட்டு கோவத்தோட சூர்பனகை ராவணன் கிட்ட போய் சொன்ன போது கூட ராவணன் அதுக்கு பெருசா பொருட்படுத்தலை. அடப்பாப்பா, சரி மூக்க தானே எடுத்துட்டான், நம்ம ராட்சசர்கள் எப்படி இருந்தாலும் அசிங்கமா வாழ்றது தான் நம்மளுடைய பொழப்பே, அழகா இருக்கணுங்கிறது நம்மளுடைய அவசியம் இல்லை, பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி தான் ராவணனுடைய எண்ணம் இருந்தது. ஆனா அவ உடனே நினைச்சா, இதுக்கு என்ன பண்றது, சீத்தையை பத்தி பேசலாம்னு சீத்தையினுடைய அழகை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறா. சீத்தையினுடைய அழகுல மயங்கி ராவணன், சரி இவங்க கூட சண்டையெல்லாம் போட வேணாம், சும்மா கடத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சீதாவை கடத்துறதுக்காக திட்டம் தீட்டி சீத்தையை கடத்தினான். இதற்கு நடுவுல இங்க இந்த ஸ்தலத்துல சூர்பனகையோட மூக்க ஸ்ரீராமர் அறுத்தது, அதாவது ஸ்ரீராமர் அறுக்க சொல்லி லக்ஷ்மணர் அறுத்தது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதாடுவார்கள். யாரெல்லாம் வாதாடுறாங்க அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் வாதாடுறாங்க. வாஸ்தவம், அவங்க எல்லாத்துலயும் வாதாடுவாங்க. அது இல்லாம பட்டிமன்றம் போட்டு வாதாடுவாங்க, ஆடட்டும். கம்பராமாயணத்துல கம்பர் அதை தவறுன்னு சொல்றார். நான் கம்பராமாயணம் படிக்கல, கருத்து சொல்ல விரும்பல. அடுத்து யாருமே கிருஷ்ணா புஸ்தகம்லாம் படிக்கலையா? இல்ல, கிருஷ்ணா புத்தகம் படிக்கலையானா உடனே கிருஷ்ணா புத்தகத்தை ஏதாவது ஒரு கதையை கற்பனை பண்ணி சொல்ல வேண்டாம். கிருஷ்ணரை பற்றி கோபியர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ எப்பவுமே ஒரு பெரிய கபடதாரி தான், நீ எப்பவுமே எல்லாரையும் ஏமாத்துறதே உன் பொழப்பு. கிருஷ்ணர்கிட்ட கோபியர்கள் சொல்லுவாங்க.
உன்னுடைய பிழைப்பே மற்ற எல்லாரையும் ஏமாத்துறதுதான். பாவம் உன்னுடைய பக்தர் பலி மகாராஜ், அவர்கிட்ட போய் 3 அடி நிலம் கேட்டுட்டு மொத்த உலகத்தையும் அளந்துட்டு 3வது அடிக்கு அவர் தலையும் வச்சு அளந்து தலையும் கொடுத்ததுக்கு அப்புறமா நீ அவரை உட்டியா கட்டி போட்டு அவரை கீழே கொண்டு போயிட்ட. உன்ன மாதிரி ஏமாத்துறவன் யார் இருப்பா? இப்ப அதனால எங்களையும் நீ ஏமாத்தின்னு இருக்கிற. எங்க முன்னாடி தோன்றுன, ஆடுன, பாடுன, திடீர்னு மறைஞ்சு போயிட்டேன். இப்படி ஏமாத்தினா நாங்க எங்க போறது? அதே மாதிரி சூர்பனகை வந்து கேட்டா என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு. அது ஒரு பெண்ணினுடைய ஆசை, அதுல எந்த தவறும் கிடையாது. அதுவும் ஒரு சத்திரியனை நோக்கி அணுகும் போது தவறு இல்லை. ஆனா அதுக்காக மூக்க அறுத்து அவளை வந்து அசிங்கப்படுத்திட்ட. நீ உன்னை நம்பி எந்த பொண்ணுமே வரக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு கோபியர்கள் கிருஷ்ணரை நிந்திப்பாங்க. ஆனா கோபியர்கள் கிருஷ்ணரை பற்றி இந்த லீலையை எடுத்து சொல்லி கோபியர்கள் கிருஷ்ணரை திட்டுறதும், இதே லீலையை எடுத்து சொல்லி திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற நாத்திகர்கள் பலரும் கிருஷ்ணரை, லக்ஷ்மணரை நிந்திக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்று பக்தியோடையும் அன்போடையும் செய்யப்படக்கூடிய ஒரு நிந்தனை. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு எடுத்துரைக்கிறது என்ன அப்படின்னா, கோபியர்களுடைய அந்த நிந்தனைகள் கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆனந்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. வேதங்களுடைய மந்திரங்கள், புருஷ சுக்தம் பகவானுக்கு ரொம்ப பிடித்தது. புருஷ சுக்தம் நிறைய கோயில்கள்ல புருஷ சுக்தம் இன்றைக்கும் பாடப்பட்டு வருது. அப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேசட் ஆன் பண்ணிடுவாங்க. சுப்ரபாதம், புருஷ சுத்தம், இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்கனவே பாடி வச்சுட்டாங்க. நல்லா பாடினவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. டேப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு, இன்னைக்கு டேப்பெல்லாம் போயிடுச்சு, சாரி, சிடி பிளேயரில் போட்டு விட்டுட்டு பண்ணிடுறாங்க. சிடி பிளேயர் கூட இல்லை, மொபைல்லே போட்டு விட்டுறாங்கிறாரு. வாஸ்தவம் தான். ஆனாலும் தொன்று தொட்டு வரும்போது இன்னைக்கும் கூட பூஜா புனஸ்காரங்கள்ல ஈடுபடக்கூடிய பக்தர்கள் புருஷ சுத்தத்தை அன்போட பாடி பகவானை வாழ்த்துவார்கள். அது ரொம்ப நல்லது, பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷ சுத்தம் பாடி தன்னை புகழ்றதுங்கிறது. பகவானுடைய தன்மைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தன்னை பற்றி புகழும் போது அதுல ஆனந்தம் கொள்ளக்கூடியவர். அதனாலதான் அதே தன்மை நம்மகிட்டயும் இருக்கு. யாராவது நம்மளை பத்தி 4 நல்ல விதத்தை சொன்னாங்கன்னா, ஆஹாஹா இவங்க தான்ப்பா நம்மளை உண்மையா புரிஞ்சு வச்சிருக்காங்க, ஏன் வேற யாருமே நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மையானது திரிபடைந்த நிலையில இருக்கு. இன்னைக்கு பகவான் புகழப்படுறதை கேட்டு அதில் நம்ம ஆனந்தம் கொள்ளணும். மற்ற பக்தர்கள் புகழப்படுறதை கேட்டு அதில் ஆனந்தம் கொள்ளணும். அது நம்மளுடைய உண்மையான நிலை. கிருஷ்ணர் தான் புகழப்படுறதை கேட்டு ஆனந்தம் கொள்ளணும், அது அவருடைய ஸ்தானம். அது மாதிரி புருஷ சுக்தங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த புருஷ சுக்தங்களை காட்டிலும் கோபியர்களுடைய நிந்தனைகள் அவருக்கு மேலும் ஆனந்தத்தை கொடுக்குது. கோபியர்கள் கிருஷ்ணரை பற்றி திட்டும் போது அது அன்பினால வரக்கூடிய வார்த்தைகள். அந்த அன்பினால வரக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எப்படின்னு புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா சைத்தன்ய மகாபுருடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவங்களுக்கு இதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் எல்லோருக்கும் பிரதமர். ஆனா அவருடைய மனைவிக்கோ அவர் பிரதமர் அல்ல, தன்னுடைய கணவன். இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமரா மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கார். மற்றவர்கள் அவரை பார்க்க போகும்போது மிகுந்த மதிப்பு மரியாதையோட போவாங்க. ஆனா அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தன்னுடைய கணவன் தான். அவங்க பல நேரங்கள்ல அவரை திட்டலாம்,
ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. வீட்டுக்கே வர்றதே இல்லை, வந்தாலும் தங்கறது இல்லை, தங்குனாலும் ஒழுங்கா பேசுறது இல்லை. ஒரு வார்த்தை ஒழுங்கா பேசுறீங்களா? இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தட்டெல்லாம் கூட பறக்கலாம். ஆனா அது அன்பினுடைய வெளிப்பாடு. உண்மையில இந்த பௌதிக உலகத்துல அன்பு அப்படிங்கிறது கிடையாது, திரிபடைந்த நிலையில இருக்கு. புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். முழுமையான அந்த அன்பில ஒருத்தர் இருக்கும்போது அங்க மரியாதை கலந்த பக்திக்கு இடம் இல்லை. அத்தகைய நிலைய பகவான் ரொம்ப ரசிக்கிறார். அந்த விதத்துல சூர்பனையோட விளையாண்டத ஸ்ரீராமர் ரசித்தார். எல்லா ஜீவன்களுமே ராமருடைய சேவைக்கானவர்கள். பகவான் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறாரோ அதுல என்றைக்கும் எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது. அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பக்குவமானவை. அவர் செய்யக்கூடிய செயல்களில் எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது. அதுதான் பகவான் அப்படிங்கிறதுனுடைய லட்சணமே. ராஜாவுக்கு என்னைக்கும் சட்டம் கிடையாது, அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். அது மாதிரி பகவானும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். ராமரும் லக்ஷ்மணரும் இந்த ஜட உலகத்தினுடைய சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு பூரண சுதந்திரம் இருக்கு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குற்றமானது இன்னொரு நாட்டில் குற்றம் அல்ல. இன்றைக்கு கூட பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு லெஃப்ட் டிரைவிங், ரைட் டிரைவிங். சவுதியில 10 மனைவி வைத்துக் கொள்ளலாம், குற்றம் அல்ல. இந்தியாவில் முதல் மனைவியினுடைய ஒப்புதல் இல்லாமல் 2வது திருமணம் செய்து கொண்டால் அது குற்றம். பல விஷயங்கள் இப்படி நாட்டுக்கு நாடு சட்டமானது வேறுபடுது. உண்மையில பகவான் கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், மனு சம்ஹிதையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்றைக்கும் எல்லோருக்கும் பொதுவானது, மனித சமுதாயம் மொத்தத்துக்கும் பொதுவானது. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தோம்னா நாட்டுக்கு நாடு சில சட்டங்கள் வித்தியாசப்படுது. அது மாதிரி லோகத்துக்கு லோகம் சட்டங்கள் வேறுபடும். பூலோகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் சொர்க்கலோகத்தில் ஒத்து வராது. பூலோகத்துல மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் அதே பூலோகத்துல மிருக சமுதாயத்துல ஒத்து வராது. மிருகங்களுக்கு தாய், மனைவி, மகள் வித்தியாசம் கிடையாது. மனிதர்களுக்கு அந்த வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி தேவலோகத்திலையும் வித்தியாசம் கிடையாது. அதனால சட்டங்கள் வேறுபடுது. நான் அதை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சட்டங்கள் வேறுபடுது. இறைவனுடைய நிலையில வரும்போது அவர் என்ன செய்யறாரோ அதுதான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அவர் என்ன செய்யறாரோ அதுதான் தர்மம். சில நேரங்கள்ல அவர் என்ன செய்யறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அத பெரிய பெரிய ஆளுங்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் நவை விதூர் ரிஷயானபி தேவா நசித்ய முக்கியா அசுரா மனுஷ்யா குதோனு வித்யாதர சாரணாதய. தர்மம் அப்படிங்கிறது பகவான் தான் கொடுத்தது அப்படிங்கிறத, அவர் சொல்றது எல்லாமே தர்மம் அப்படிங்கிறத எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ரிஷிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது, தேவர்களால கூட புரிந்து கொள்ள முடியாது. சித்தர்கள், மனுஷர்கள், அசுரர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் யாராலையும் பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. இது அவருடைய நிலையை குறைக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உண்மையில இது அவருடைய நிலையை மேலும் அதிகரிக்குது. எப்படிங்க அது? அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாருன்னா அவருடைய நிலை உயர்ந்ததா சொல்லலாம். தர்மத்துக்கு கட்டுப்படாதவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய நிலை எப்படி உயர்ந்ததுன்னு சொல்றீங்க? அதுதான் அவருடைய உயர்நிலை. அவர் நம்மளுடைய கணக்குல எது தர்மம் அதர்மம்னு கணக்கு போடுறோமோ அது எல்லாத்துக்கும் மேம்பட்டு இருக்க. அதனால ஸ்ரீராமர் சூர்பனகையோட விளையாண்டது, லக்ஷ்மணரை சூர்பனகையுடைய மூக்க அறுக்க சொன்னது, இது எல்லாமே அவருடைய லீலையினுடைய ஒரு பகுதி. ஸ்ரீராமர் இந்த உலகத்தை தோன்றதுக்கு முன்னாடியே அவருடைய லீலைகள் எல்லாவற்றையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுட்டு தான் வர்றார்.
வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அப்பதான் கட்டுறாங்க. ஆனா அந்த கட்டக்கூடிய பொறியியல் வல்லுநருக்கு தெரியும் எப்படி இதை கட்ட போறோம் அப்படிங்கறத. ஏன்னா அவர் தான் கட்ட போறார். அவர் ஒவ்வொரு தூணு வரும்போது ஓ இவ்வளவு நல்லா இருக்கேன்னு புதுசா இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆனா அவர் ஏற்கனவே அதெல்லாம் திட்டம் தீட்டிட்டு தான் வர்றார். அதனால ஸ்ரீராமர் சூர்பனகையோட விளையாண்டது, பின்னாடி மூக்க அறுக்க வச்சது, இது எல்லாமே அவருடைய திட்டங்கள். ராவணன் வரணும், சீதையை கடத்திட்டு போகணும், சீதையை தேடி சீதையினுடைய பிரிவினால தான் வருந்தனும், அந்த பிரிவோடு இணைந்து வானர சேனைகளை சந்திக்கணும், அவர்களோடு இணைந்து லங்கைக்கு ஒரு பாலம் கட்டணும், அக்கறைக்கு போய் ராவணனோட போர் புரியணும், சீதையை மீட்டு கொண்டு வரணும். இது எல்லாமே ராமருடைய திட்டங்கள். ஸ்ரீராமருடைய நடத்தையிலேயோ அவருடைய செயல்கள்லையோ யார் ஒருத்தர் குற்றம் காண்றாங்களோ அவங்க நல்லோர்களாக இருக்க முடியாது, அசுரர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் விஷயத்துல நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ராமர் விஷயத்துல சில விஷயங்கள் தர்மத்துக்கு உட்பட்டதா தோன்றாமல் இருக்கலாம். கிருஷ்ணர் அவர் முழுக்க முழுக்க தர்மம்னா என்னன்னு எத்தனை கிலோன்னு கேட்பார் போல இருக்கு. அந்த மாதிரி அவர் பிறந்ததுல இருந்தே அவர் தான் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத நிலைநாட்டுறார். சில நேரங்கள்ல தர்மத்தை மக்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தர்மத்துக்கு உட்பட்டவன் போல செயல்படுவார். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய செயல்கள் முற்றிலும் தர்மத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இந்த ஜட உலகத்தினுடைய தர்ம அதர்மத்திற்கு அப்பாற்பட்டவன் நான் அப்படிங்கிறத அவர் சின்ன வயசுல இருந்தே காட்டுவார். எல்லாருக்கும் தெரியும், புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. பகவான் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் காக்கக்கூடியவர். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். நல்ல பிள்ளைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடுத்தவங்க வீட்டில் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்டா யாராவது நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணன் அப்படிதான் இருப்பார். எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணன் லீலா. எத்தனையோ தடவை கிருஷ்ணர் பலரை ஏமாற்றி இருக்கார். ஆனா ராமலீலைகள்ல வரும்போது ராமர் மரியாதை புருஷோத்தம், எப்படி மக்கள் வாழணும் அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக வந்தார். அதனால அவருடைய வாழ்க்கை ஏறக்குறைய நீதி நெறிகளுக்கு உட்பட்டதா இருக்கும். அவர் நீதி நெறிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய வாழ்க்கை பொதுவா பார்க்கறதுக்கு நீதி நெறிகளுக்கு உட்பட்டது போல தோன்றினால் கூட அவர் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கறத நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதனால அவருடைய செயல்கள் என்றைக்கும் நீதி நெறிமுறைக்கு உட்பட்டது அல்லங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறத நம்ம எப்பவுமே நினைவுல வைத்துக் கொள்ளணும். பல நேரத்தை கேட்பாங்க, எதுக்கு ராமர் வந்து சீதையை தீ குளிக்க செய்யணும், ஏன் வாலிய பின்னாடி இருந்து கொல்லணும்? இதெல்லாம் வந்து அர்த்தமற்ற வாதங்கள், அபத்தமான வாதங்கள். எங்க இருந்து ராமரை பத்தி தெரியும்? உனக்கு எப்படி ராமரை பத்தி தெரியும்? ராமாயணத்துல சொல்லியிருக்கு. அதே ராமாயணம் சொல்லுது ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுள். அதே ராமாயணம் ஏன் ஸ்ரீராமர் இந்த மாதிரி காரியத்தை செய்தார் அப்படிங்கிறது விளக்கமும் கொடுக்குது தர்மத்தின் ரீதியில. அதே ராமாயணம் ஸ்ரீராமருடைய நிலை தர்மத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறதையும் நிலைநாட்டுகின்றது. அப்படி இருக்கும்போது நம்ம ராமாயணத்தினுடைய ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை ஏற்காமல் இருக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். அர்த்த குக்கிட் நாய். கோழி பின்னாடி முட்டை போடுது, முன்னாடி இதுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு. இது நிறைய சாப்பிடுது, தேவையில்லாம பின்னாடி தானே முட்டை வருது, முன்னாடியை வெட்டி போட்டலாமே அப்படின்னு வெட்டி போட்டா அது முட்டாள்தனம். அத்தோட கோழி செத்து போயிடும், முட்டை வராது, நின்று போயிடும். அது மாதிரி ராமாயணத்தை ஒருத்தர் படிக்கும்போது சர்வமேத்த திருத்தம் மண்ணே எம்மா மதசி கேசவா,
எப்படி அர்ஜுனன் பகவத்கீதை மொத்தத்தையும் கேட்டுட்டு, ஓ கிருஷ்ணா நீ என்னெல்லாம் சொல்றியோ இது எல்லாமே உண்மைன்னு நான் ஏற்றுக்கொள்றேன்னா, எல்லாமே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கொள்வேன், பிடிக்காத நான் ஒதுக்கிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ராமலீலைகள் நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கறத வச்சு எடை போட தகுந்தது கிடையாது. சில லீலைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அப்ப அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு. ஸ்ரீராமர் கிட்ட எந்த குறைபாடும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த நிலையாவது பக்தர்கள் இருக்கணும். ராமருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய லீலைகள் ஏன் பகவான் அப்படி செய்யறார் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியலையே. நான் ரொம்ப நீச்சமானவனா இருக்கனே, நான் பௌதிகத்துல மூழ்கனவனா இருக்கிறனே அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணுமோ ஒழிய, அடா ராமர் செஞ்ச தப்பு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணி நம்ம பெரிய பிரம்மாவா சிவனா கிருஷ்ணரை எடை போடுறதுக்கு? அவங்களாலையும் எடை போட முடியாது. அதையும் நிரூபிக்கிறார் பகவான் பல நிலைகள்ல. பிரம்மா எடை போட்டார் கிருஷ்ணரை. பகவான் அப்படின்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது, பீச்சாங்கையில சாப்பிட்டு இருக்கிறாரு, என்னது இது கலாச்சாரம்? சாப்பிட்றத பார்த்தா சின்ன பசங்களாம் எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்களோட ஒன்னா உட்காந்து அவன் தட்டுல இருந்து இவன் எடுத்து சாப்பிட்றான், இவன் தட்டுல இருந்து அவன் எடுத்து சாப்பிட்றான். என்னது இது கலாச்சாரம்? கடவுளா இவரு? எங்க போனாலும் வெறுங்காலோட நடந்து போறாரு. பெரிய ஆள்னா ஒரு சில லட்சணங்கள் இருக்கணும், பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும், அப்பதானே பெரிய மனுஷன். இவர் என்னடா சும்மா இப்படி போறாரு அப்படி போறாரு. அதனால பிரம்மாவே பயங்கரார். கிருஷ்ணரை எல்லைக்குள்ளார கொண்டு வர முடியாது. ராமர் ஐஸ்வர்யம் பொருந்தியவர், ராமரோட அந்த அளவுக்கு அந்யோன்யமான உறவு கிடையாது. இருந்தாலும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை காட்டிலும் ராமர் கிட்ட நெருக்கம் அதிகமா உண்டு அவருடைய பக்தர்களோட. அந்த நெருக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீராமர் அயோத்தியா விட்டு வெளியில வர்றார். அயோத்தியால ஸ்ரீராமருக்கும் அயோத்தியாவாசிகளுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம் கிடையாது. அங்க அவர் இளவரசர், அங்க அவர் எல்லாரும் ஒரு மரியாதை கலந்த அன்பு தான் அங்க இருக்கும். எல்லா இடத்துலையும் மரியாதை கலந்ததுதான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையிலானது. இருந்தாலும் அவர் வெளியில வரும்போது அவர் தன்னை தன்னுடைய பக்தர்கள்ட்ட ஒப்படைக்கிறார். அவர் தன்னை ஹனுமான் கிட்ட ஒப்படைக்கிறார், லக்ஷ்மணர்கிட்ட ஒப்படைக்கிறார், சீதைய லக்ஷ்மணர் கிட்ட ஒப்படைக்கிறார். அவளுடைய பாதுகாப்பு உன்னுடைய பொறுப்புங்கிறார். அப்படி பகவான் தன்னுடைய பக்தர்களை சார்ந்தவராக தோன்றார். அவர் ஸ்வராட், யாரையும் சார்ந்தவர் கிடையாது. இருந்தாலும் அவர் தான் மற்றவர்களை சார்ந்தவரை போல காட்டிக்கொள்றார். இந்த அழகு யார் ஒருத்தர் ரச தத்துவத்தை புரிந்து வச்சிருக்காங்களோ அவங்களால அனுபவிக்க முடியும், மற்றவர்களால அதை அனுபவிக்க முடியாது. ஸ்ரீராமர் சீதையை பிரிந்து வருத்தப்படும் போது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தால் எப்படி வருத்தப்படுவானோ அது மாதிரி வருந்துவார். சீதை இல்லாம என்னால உறங்க முடியல, சீதை இல்லாம என்னால சாப்பிட முடியல, எப்பவுமே சீதையினுடைய நினைவாவே நான் இருக்கேன். பார்க்கறதுக்கு ஒரு பௌதீகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல தென்படலாம். வெளி தோற்றத்துக்கு அவர் தன்னை அப்படி காட்டிக்கொண்டார். ஆனா உள்ள ஸ்ரீராமர் விராக பாவத்தை அனுபவிக்கிறார். பிரிவு, இது சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்துல அதிகமா பேசப்படக்கூடிய ஒன்று. பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவானது அவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படும் போது மேலும் வலுப்பெறும். இது நிறைய நேரங்கள்ல கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கணும். அதனால புரியும்னு நான் நம்புறேன். ஸ்ரீராமர் இங்க சூர்பனகையோட நடந்துகிட்ட இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நம்ம வேற என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த லீலையில இருந்து? அதாவது பகவானுடைய நிலையில இருந்து நம்ம பார்த்தோம், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நம்ம நிலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா,
நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்? ராமாயணத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு உகந்த விஷயங்கள். ஏகபத்னி விரதா, நான் குறிப்பா சூர்பனகை லீலையில இருந்து கேட்கிறேன். இதுக்கு நான் ஏகபத்னி விரதா இது குறித்து நான் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அது அவசியமும் இல்லை. வைஷ்ணவர்கள் காமத்திலிருந்து விடுபட்டவர்களா இருக்கணும். அதுதான் முக்கியம். தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஷ்மி பரதர்ஷக. தர்மத்துக்கு விரோதமில்லாத காமம் நானேங்கிறார். வைஷ்ணவர்கள் தர்மத்துக்கு விரோதமில்லாத காமத்தில் ஈடுபடுறது தவறல்ல. அதன்படி ஏகபத்னி விரதம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இது இன்னைக்கு சொன்னோம்னா நிறைய பேர் கடுப்பாயிடுவாங்க நம்ம மேலே. இருந்தாலும் தத்துவத்தை மாற்ற முடியாது. தத்துவத்தை அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக மாற்ற முடியாது. ஏகபத்னி விரதம் அவசியம் அப்படின்னா அப்போ அர்ஜுனன் என்ன அசுரனா என்ன? அர்ஜுனன் அசுரனா? எத்தனையோ வைஷ்ணவர்கள் பல்வேறு மனைவர்களோட இருந்திருக்காங்க. அதனால அது வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு விரோதமானது கிடையாது. இந்திய நாட்டு சட்டத்துக்கு விரோதமானது. அதனால அதை நம்ம ஊக்குவிக்க முடியாது. நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமானதுங்கிறதுனால அது அத்தகைய செயல்களை நம்ம ஊக்குவித்தோம் அப்படின்னா அது நாட்டினுடைய சட்டத்தினால தண்டனைக்கு உட்படுத்தப்படும். அது நாட்டினுடைய சட்டம் வேற, வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படிங்கிறது பல விதத்தில் வேறுபடு. சரி, அது டைவர்ஷன் வேற. நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பழி வாங்கணுங்கிறது, பழி வாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. யாருக்கு இருக்கக்கூடாது? சூர்பனகை கிட்ட பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தது, அது இருக்கக்கூடாது. வாஸ்தவம். அடுத்து அது நல்ல ஒரு கருத்து. தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தாயா பாவிக்கக்கூடிய சுபாவம் லக்ஷ்மணர் கிட்ட இருந்தது. லக்ஷ்மணர் என்னைக்குமே சீதையை தன்னுடைய தாயா பார்த்தார். மாத்ருவாத் பரதாரேஷு, மற்றவர்களுடைய மனைவியை எல்லாரையும் தாயா பாவிக்கணும். இது வேத கலாச்சாரம். அதன்படி லக்ஷ்மணர் சீதையை என்னைக்கும் தன்னுடைய தாயாக பாவித்தார். சீதைக்கு ஆபத்துங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் களத்துல இறங்கிட்டார். போதும் விளையாட்டு அப்படின்னு நிறுத்திட்டார். ஏன்னா அந்த இடத்துல அபாய சங்கு முழங்க ஆரம்பிக்குது. உடனே அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்றார். அது நல்ல ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். எப்படி லக்ஷ்மணர் தன்னுடைய சகோதரருடைய மனைவி அல்லது மாத்ருவாத் பரதாரேஷு அப்படிங்கிற கொள்கையை கடைபிடித்தாரோ, அது மாதிரி வைஷ்ணவர்களும் மாத்ருவாத் பரதாரேஷு அதை கடைபிடிக்கணும். அதன் மூலமா எல்லாருக்கும் நம்ம சேவை பண்ண முடியும். ஏன்னா தாய்க்கு சேவை பண்றது அப்படிங்கிறது ஒரு மகனுடைய நிலை. அதன்படி எல்லோருக்கும் ஒரு வைஷ்ணவன் சேவை பண்ணலாம். அப்புறம் செய் நன்றி மறத்தால் எந்த விதத்துல சொல்றீங்க? நான் இங்க குறிப்பா சூர்பனகை லீலையை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ராமாயணத்துல இருந்து கற்றுக்க வேணும்னு அப்புறம் லட்சக்கணக்கில் சொல்லலாம் ஒவ்வொரு லீலையும். நான் சூர்பனகை லீலைய நாம என்ன கோணத்துல இருந்து பார்க்கலாம்? பகவான் ஒரு செயலை சொல்லும் போது உடனே செய்யறதுக்கு தயாரா இருக்கார் லக்ஷ்மணன். அதுவும் கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய நிலையில பார்க்கும்போது பகவான் நம்ம கூட இல்லை, நம்ம கூட நம்மளுடைய ஆன்மீக குரு இருக்கார்.
நம்மளுடைய குரு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது அதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, பல நேரங்கள்ல அசுரர்கள் பகவானையும் பகவானுடைய சக்தியையும் தொந்தரவு செய்யறதுக்கு முயற்சிக்கணும். அத்தகைய அசுரர்களுக்கு சூர்பனகையை நம்ம ஒப்பிடலாம். அந்த அசுரர்கள் சில நேரத்தில் தங்களை நல்லவங்க மாதிரி காட்டிப்பாங்க. நம்மளுடைய ஆச்சாரிய பக்திசிதான் சர் டாகூர் கிருஷ்ணலீலைகள்ல குறுக்க புகுந்த பூத்தனாவை பற்றி சொல்லும் போது இதை வர்ணிக்கிறார். பூத்தனா பார்க்கறதுக்கு அழகான ஒருத்தி மாதிரி தன்னை வடிவமைத்து கொண்டு வர்றா. ஆனா அவளுடைய குறிக்கோளானது கிருஷ்ணரை கொல்லணும் அப்படிங்கிறது. அவளுடைய தன்மை அரக்கத்தன்மை. வெளியில பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி, வெளியில பார்க்கறதுக்கு நல்லவளை போல தோன்றினாலும் பூத்தனா ஒரு அரக்கி. அவளுடைய தன்மை என்னைக்கும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது கிடையாது. அதே மாதிரி சூர்பனகை அவள் ஸ்ரீராமரை அணுகுனது காமத்தினால, பிரேமையினால அல்ல. கிருஷ்ணரை ராமரை யார் எப்படி அணுகினாலும் அது நிச்சயமா ஒருத்தரை தூயப்படுத்தும். ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதர் அதை உறுதி செய்கிறார். ஆனா அதே சமயத்துல அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக அவரை அணுகக்கூடியதா இருக்கணும். இங்கே சூர்பனகை தன்னுடைய சொந்த இன்பத்துக்காக வரா. இதே நிலைய, அதாவது ஸ்ரீராமரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அதே நிலை மற்றவர்களும் விரும்பினாங்க. சரியா? யாரெல்லாம் விரும்பினா? தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகள். அவங்களும் ஸ்ரீராமரை தன்னுடைய கணவனா அடையணும்னு பிரியப்பட்டாங்க. அதுக்காக அவங்க தன்னை உடனடியா பெண்ணா மாற்றிக்கொண்டு ஸ்ரீராமரை அணுகிறதுக்கு வரல. அவங்க ஸ்ரீராமருடைய கட்டளையை பின்பற்றினாங்க. ஸ்ரீராமர் சொன்னார், அடுத்த பிறவியில, என்னுடைய அடுத்த பிறவியில கிருஷ்ணரா நான் வரும்போது உங்கள் எல்லாரையும் நான் திருப்திப்படுத்துறேனார். அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. சூர்பனகை கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய எண்ணத்தோட அவர் அணுகல. அதாவது ஸ்ரீராமரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவரை அணுகல. தன்னை திருப்திப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவரை அணுகலாம். நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆசையானது காமம் என்றும், பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசையானது பிரேமம் என்றும் அழைக்கப்படுது. காமத்துக்கும் பிரேமத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது மேலோட்டமா பார்க்கறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாவம் வேறுபடுது. சூர்பனகை ஸ்ரீராமர காமத்தினால அணுகுனான். இந்த காமமானது ஒருத்தரை பந்தப்படுத்தக்கூடிய ஒன்று. எந்த இடத்துல காமம் மேலோங்கி இருக்கோ அந்த இடத்துல என்றைக்கும் மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாகாது. அதையும் நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். சரி, மறுபடியும் நான் அந்த பக்கம் போறேன். பூத்தனா கிருஷ்ணரை கொல்றதுக்காக ஏமாற்றக்கூடிய ரூபத்துல வந்தா. பூத்தனா கொல்லப்படணும், அதுதான் கிருஷ்ணருடைய விருப்பம். அது மாதிரி நானும் பகவானுடைய சேவையில இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல நிறைய பேர் அவங்களுடைய பௌதிக ஆசையை முன் வச்சுக்கிட்டு பகவான் கிட்ட வருவாங்க. இன்றைக்கு உலகத்துல நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ மாயாவாதிகள், நாத்திகர்கள் பார்க்கறதுக்கு என்னவோ பகவானுக்கு சேவை பண்ற மாதிரி தெரியும். அவனும் பாடுவான், கிருஷ்ணா 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 பாடுவான், ராம் ராம் அப்படின்னு பாடுவான். ராம் ராம்னு பாடிட்டு அடுத்து சாய் ராம்பா. இல்ல ராம் ராம்னு பாடிட்டு மனசுல வந்து ராமகிருஷ்ணன் நினைச்சுட்டு இருப்போம். இது மாதிரி பல நபர்கள் மேலோட்டம் பார்க்கறதுக்கு ராமருக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ற மாதிரி தெரியும். ஆனா அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய புலனின்பம் ஸ்ரீராமரை உபயோகித்து
அவன் பிரபலம் அடையணும் அப்படிங்கிறது, மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம மூக்கறுத்து அனுப்பிவிடணும். தத்துவ ரீதியா மூக்கறுத்து அனுப்பணும். நம்ம உடல் ரீதியா அவங்களுடைய மூக்க அறுத்து அனுப்ப முடியுதோ முடியலையோ, தத்துவ ரீதியா மூக்க அறுத்து அனுப்பி விடுறதுக்கு லக்ஷ்மணரை போன்ற சேவாதாரியா நம்ம இருக்கணும். கத்தி, அதுக்கு என்ன கத்தி நம்ம கிட்ட தேவை? ஞானம், பகவத் தத்துவ விஞ்ஞானம். அந்த ஞானம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த கத்தியை வச்சு யாரெல்லாம் ராமருக்கு சேவை பண்ற மாதிரி அவருக்கு தொந்தரவு செய்யறதுக்கு வராங்களோ அவங்களுடைய மூக்க அறுத்து அனுப்பிவிடலாம், அவங்கள தத்துவ ரீதியா தோற்கடித்து அனுப்பிவிடலாம். ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் கிட்ட சொல்லி மூக்க அறுக்க வைக்கிறார். அது மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்களும் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காங்க. பாஷண்ட தலம், யாரெல்லாம் பக்திக்கு விரோதமா ராமருக்கு சேவை பண்ற மாதிரி இருப்பாங்க ஆனா சேவை பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாம் மூக்க இருக்கணுங்கிறது நம்மளுடைய பணிகள்ல ஒன்றாகவும் இருக்கு. நிறைய பேர் பார்க்கறதுக்கு நானும் சேவை பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனா சேவை பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணக்கூடிய செயலானது உண்மையில தொந்தரவா தான் இருக்கும். எப்போ ஒருத்தவங்க வேத சாஸ்திரங்களை கடைபிடிக்காம நானும் ராமருக்கு சேவை பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராங்களோ அது உண்மையில தொந்தரவு தான். சூர்பனகை ஸ்ரீராமரை அணுகுனது அப்படிங்கிறது ராமருடைய லீலையில ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவுல இருந்து ஸ்ரீராமரை விடுவிக்கிறதுக்காகத்தான் சூர்பனகையுடைய மூக்க லக்ஷ்மணர் அறுத்தார். ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றாங்க, கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி பிரபுபாத் சாஸ்திரங்கள்ல மேற்கோள் காட்டுறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வீணா ஐகாந்திகி ஹரேர் பக்திர் உத்பாதேவ கல்பதே. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஆதி பஞ்சராத்திர, இதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு ஒத்து போகாத விதத்துல செய்யக்கூடிய பக்தி தொண்டானது சமுதாயத்துல ஒரு தொந்தரவு தான். சாஸ்திரம் சொல்லுது ராமருடைய நாமத்தை எப்படி சொல்லணும்னு. அதுக்கு நடுவுல ராமருடைய நாமத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு சாஸ்திரத்தை பின்பற்றாம சாய்ராம்னு ஒருத்தன் சொன்னானா அது சமுதாயத்துல ஒரு தொந்தரவு. அந்த மூக்கெல்லாம் அறுக்கணும். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலே பகவானுடைய ஒவ்வொரு இலையிலையும் பல கோணத்துல இருந்து பார்க்கலாம். சூர்பனகை அவ்வளவு அசிங்கமானவளா இருந்தாலும் தான் ராமருக்கு துணைவி ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவ என்ன நினைக்கிறான்னா நானும் அழகானவள்னு தான் நினைச்சுட்டு இருக்கா, நானும் ஸ்ரீராமருக்கு பொருத்தமானவள் நினைக்கிறாள். இன்னொரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பார்க்கறதுக்கு நான் நல்லவேன்னு தான் நினைப்பான். நம்ம கூட பக்தி தொண்டில் ஈடுபடும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பெரிய பக்தர்கள், நல்லவன், அப்படி வல்லவன் அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு சூர்பனகையுடைய தன்மை இருக்குங்கிறத நம்ம அலசி பார்க்கணும். கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக நான் கிருஷ்ணர்கிட்ட வர்றேனா, கிருஷ்ணருக்கு தொந்தரவு பண்றதுக்காக வர்றேனாங்க. நம்மள பல பேர் பெரும்பாலும் கிருஷ்ணருக்கு தொந்தரவு பண்றதுக்கு தான் வர்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு இதை கொடு, கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு அதை கொடு, கிருஷ்ணா எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும். கிருஷ்ணர் நம்ம வீட்டு வேலைக்காரனா என்ன? அவர்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு அவருடைய சேவையில நம்ம ஈடுபடுறதுக்கு பதில் நம்மளுடைய சேவையில அவரை ஈடுபடுத்துறதுக்கு வர்றோம். இருந்தாலும் பக்தருடைய சத் சங்கத்தை உறுதியா எடுத்துக்கொள்ளும் போது, சுத்த பக்தர்களோட சங்கம் கொள்ளும் போது அது போன்ற களங்கமான பக்தியில இருக்கக்கூடியவர்களும் தூய்மை அடைய முடியும். ஆனா அதுக்கு தூய்மை அடையணுங்கிற ஆசை நம்ம கிட்ட இருக்கணும். சூர்பனகையை போல தன்னுடைய உண்மை நிலையை என்றுமே உணராதவளாக இருந்துடக்கூடாது. நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். என்னுடைய நிலை இது, நான் அந்த நிலையை அடையணும், அதற்கு நான் இப்ப என்ன செய்யணும் அதை உணர்ந்து செயல்படுறது பக்தியில நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு அமையும்.
ராமருக்கு சேவை செய்யறவங்களா இருக்கணும், என்னைக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, சூர்பனகையுடைய நிலையும் கிருஷ்ணலீலையில வரக்கூடிய குப்ஜாவினுடைய நிலையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சூர்பனகை காமத்தோட ஸ்ரீராமரை அணுகினாள், குப்ஜா காமத்தோட கிருஷ்ணரை அணுகினாள். கிருஷ்ணர் குப்ஜாவை ஏற்றுக்கொண்டார், ஸ்ரீராமர் சூர்பனகை ஏற்றுக்கொள்ளல. அது ஏன் அப்படின்னா, குப்ஜாவும் சூர்பனகையும் ஒரே நபர்கள் தான். குப்ஜாவும் சூர்பனகையும் ஒரே நபர்கள். ஆனா பகவான் அவங்கள வேற மாதிரி நடத்தினார். உண்மையில இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நம்ம பார்த்தோம்னா இது கர்க சம்ஹிதையில கொடுக்கப்பட்டிருக்கு. சூர்பனகைய லக்ஷ்மணர் மூக்கறுத்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ராட்சசர்கள்லாம் வர வச்சு ராட்சசர்கள்லாம் ஸ்ரீராமர் கொன்னுறார். அதன் பிறகு சூர்பனகை போய் ராவணன்ட்ட குற்றம் சாட்டுறா, ராவணன்ட்ட எடுத்து சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம சூர்பனகைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி ராமாயணத்துல நம்ம பாக்குறது இல்லை. ஆனா அந்த தகவலை நம்ம கர்க சம்ஹிதையில பாக்குறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூர்பனகை புஷ்கர், இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கு, புஷ்கருக்கு போய் தேவ வருடங்கள்ல 10,000 வருடம் நீருக்குள்ளார இருந்து தவம் செய்தால். அப்படி தவம் செய்து ஸ்ரீராமருடைய மனைவியா நான் மாறணும், ஸ்ரீராமர் என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தவம் செய்தார். அப்ப சிவபெருமான் தோன்றி கேட்டார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. சூர்பனகை நான் ராமருடைய மனைவி ஆகணும்னு சொன்னா, ஆனா சிவபெருமான் சொல்லிட்டார், ராமருடைய மனைவியா ஆக முடியாது, ராமர் ஏகபத்தினி விரதம் கொண்டவர், அதனால ராமருடைய மனைவியா நீ ஆக முடியாது அப்படிங்கறத உறுதியா சொல்லிட்டார். இருந்தாலும் அந்த இடத்துல சிவபெருமான் அவளுக்கு ஒரு ஆசி கொடுத்தார். அதாவது அடுத்த பிறவியில, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரா ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணரா வரும்போது அப்ப அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சிவபெருமான் ஆசை கொடுத்தார். இங்க பார்த்தோம்னா சூர்பனகையோட முக்கியமான ஒரு பிரச்சனை, அவள்கிட்ட இருந்த ஒரு அபராத எண்ணம். அவள் சீத்தையை கொல்லணும்னு நினைச்சா. அந்த சூழ்நிலையில தான் நான் முன்னே சொன்ன மாதிரி லக்ஷ்மணரை கிட்ட சொல்லி ஸ்ரீராமர் மூக்க அறுக்க சொல்றார். சில பேர் நினைக்கலாம் மூக்க அறுத்தது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன கொடுக்கலாம்னா, ராட்சசர்கள் அல்லது ராட்சசிகள் அவங்கள மூக்க அறுக்கிறதோ அவங்கள கொல்றதோ இதுல எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா ராட்சசர்கள்னு ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள், அவங்களுடைய தன்மையே அதுதான். ராட்சசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்றது தான் அவங்களுடைய பணி. அதனால அவங்கள பார்க்க முடியும் போது இல்ல அவங்கள தண்டிக்கிறதுல எந்த ஒரு குற்றமும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஒரு பாம்பை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பாம்பு குறிப்பிட்ட விதத்துல தீங்கே செய்யலனா கூட அந்த பாம்பை கொல்றதுல தவறு இல்லைன்னு சொல்லப்படுது. மோதேத ஷாதுர் அப்பி ஷர்ப விருஷ்டிக ஷர்ப ஹத்யா. இப்ப எங்கேயாவது ஒரு பாம்பு இருக்கு இல்ல தேல் இருக்கு அப்படின்னா அது நம்மளை வந்து கொட்டலன கடிக்கல அப்படின்னா கூட நம்ம அந்த பாம்பையோ தேலையும் கொல்லலாம். அதை பார்த்து சாதுக்கள் கூட திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த பாம்பு தேல் இதோட இயற்கை மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடியது. அப்படி தொந்தரவு பண்ணக்கூடிய இயற்கை இருக்கிறவங்களை கொல்றது, அந்த பிராணிகளை தண்டிக்கிறது அப்படிங்கிறது தவறு இல்லை. அதே மாதிரி ராட்சசர்களுடைய இயற்கை தொந்தரவு செய்யறது தான். அந்த தொந்தரவு செய்யக்கூடிய இயற்கை கொண்ட ராட்சசியான சூர்பனகைய கொல்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. உண்மையில சூர்பனகையை கொல்லல, சூர்பனகையோட தண்டிச்சு அனுப்புறார். அப்படி தண்டிச்சு அனுப்புனா கூட சூர்பனைக்கு அந்த ஆசை இருந்தது, ராமருடைய அழகினால மயங்கி, ராமரை நான் அடையணும் அப்படிங்கிற அழகினால மயங்கி இருந்தா சிவபெருமான் அவளுக்கு வரம் கொடுத்தார். சரி
அடுத்த பிறவியில நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கிருஷ்ணர் எவ்வளவு பேரை வேணாலும் ஏற்றுக்கொள்வார். ராமர் ஏகபத்தினி விரதம் எடுத்திருந்தார். கிருஷ்ணர் எவ்வளவு பேரை வேணாலும் ஏற்றுக்கொள்வார். அப்படிங்கறனால நீ கிருஷ்ணரோட இணையலாம் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்தார். இருந்தாலும் கிருஷ்ணருடைய மனைவியர்ல ஒருத்தியாகவோ இல்ல கிருஷ்ணரோட விருந்தாவன லீலையில இருக்கக்கூடிய கோபியர்களாவோ சூர்பனகையால மற முடியல. அவ மதுராவுல குப்ஜாவா தான் இருந்தா. நம்ம பார்த்தோம்னா இதே தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய பல ரிஷிகள் ராமரை ஆன்மீக ரீதியில அவர் அவருடைய மனைவி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை கிருஷ்ணர் பூர்த்தி செய்தார். தண்டகாரண்ய வனத்துல இருந்த ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணரோட கோபியர்களா நடனத்துல பங்கு கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம ஸ்ருதிச்சாரி கோபியர்களும் இருந்தாங்க. ஆனா சூர்பனகைக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல, விருந்தாவன லீலையிலயோ துவாரகையிலயோ கலந்து கொள்றதுக்கு. சூர்பனகை அல்லது குப்ஜா ரெண்டு பேருமே பார்த்தோம்னா பௌதிக ஆசையோட, தங்களுடைய சொந்த புலனை திருப்தி செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட கிருஷ்ணரை அணுகுனாங்க. கோபியர்கள் பூரண சேவபாவத்தோட அணுகுனாங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். குப்ஜா கிருஷ்ணர் கிட்ட அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா, இருந்தாலும் அதே சூர்பனகை கிட்ட இருந்த சில தீய குணங்கள், பாவ செயல்கள் காரணத்தினால சூர்பனகையினுடைய முதுகு கூனியா குறுகி போய் சூர்பனகை இருந்தால், சில தவங்கள் செய்ததினாலும் ஸ்ரீராமருடைய அழகினால கவரப்பட்டதினாலும் சூர்பனகை ஓரளவு தூய்மை பெற்றிருந்தால், அந்த தூய்மையின் காரணத்தினால கிருஷ்ணர் அவளை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஒரு காலத்துல கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார், சூர்பனகைய ராமர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா பதில் என்ன சொல்லலாம்? கிருஷ்ணர் கிருஷ்ணர், ராமர் ராமர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரெண்டு பேரும் ஒரே நபர்கள், ஆனா அவங்களுடைய பாவம் வேறுபடுது. ஸ்ரீராமர் சூர்பனையை தண்டிக்கிறதும் பகவானுடைய கருணை தான். கிருஷ்ணர் குப்ஜாவை ஏற்றுக்கொள்றதும் அவருடைய கருணை தான். ரெண்டிலையும் நம்ம வேறுபாடு பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த லீலைகள், கிருஷ்ணலீலை, ராமலீலை, இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதோட இருக்கக்கூடிய தத்துவத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. தத்துவத்தை கொடுக்கல அப்படின்னா மக்கள் தப்பு தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்படி தப்பு தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க ராமரை குறை சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் தெரிந்து கொள்ளாம இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமே ராமர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பினால உருவாகி இருக்கு. எவ்வளவோ தவறான விஷயங்களை ராமரை பத்தி அவங்க மக்களுக்கு பரப்பின்னு இருக்காங்க. அதனால நம்ம ராமாயண கதாவையும் ஸ்ரீராமருடைய உன்னத நிலையையும் எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். हरे कृष्ण। श्री रामचंद्र भगवान की जय, श्री लक्ष्मण की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।